அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். ஜும்மா தொழுது முடித்துட்டு வாகனத்திலே செல்லும் பொழுது எதிரே ஒரு நண்பரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்தார். எப்பொழுதுமே நின்று நிதானமாக பேசக்கூடியவர் சலாம் சொல்லிவிட்டு ஏதோ அவசரத்தில் வேறு இடத்துக்கு நான் போகிறேன் மாதிரி செய்கையில் காமிச்சிட்டு இருந்தார். வேண்டா வெறுப்பாக அவரை நிப்பாட்டின உடனே ஒரு நிமிஷம் நின்றார். அப்போ அவரிடத்தில் என்னங்க இவ்வளோ பரபரப்புன்னும் போது கொஞ்சம் தயங்கினார். அப்படியே அவர் கையில் பார்த்தீங்கன்னா பார்சல் உணவு இருந்துச்சு. அவர் சொல்லலை. திரும்பவும் கேட்ட உடனே அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாப்பாடு உணவு பொட்டலங்களை நான் வீட்டில் தயார் செய்து தொழுகை முடித்த உடனே போய் தேவை உள்ளவர்களுக்கு தேடி கொண்டு போய் கொடுப்பேன். எவ்வளவு பொட்டலம் அப்படின்னு கேட்டேன். ஒரு 20 பார்சல், சில நேரங்களில் கூடும் அப்படின்னார். குறைந்தபட்சம் ஒரு பொட்டலத்துக்கு எல்லாம் சேர்த்துனா கூட ஒரு 2500 ரூபா 3000 ரூபா செலவு, நேரம் செலவு. மனைவியும் சேர்ந்து இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து வீட்டிலே தயார் செய்து கொண்டு போய் தேவை உள்ளவர்களுக்கு கொண்டு போய் நான் கொடுக்குற பழக்கம் அப்படின்னாரு. ரொம்ப அற்புதமான பழக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கப்பட்டது, ஐயுல் இஸ்லாமி ஹைருன், இஸ்லாமிய பண்புகள் நிறைய இருக்கிறது, நிறைய பண்புகளை இஸ்லாம் போதிக்கிறது, இவைகளில் சிறந்த பண்புகள் எது அப்படின்னு கேட்டபோது பெருமானார் அவர்கள் பட்டியலிட்ட சில விஷயங்களில் முதல் இடம் அன்னதானத்தை தான் சொன்னார்கள். அவர்கள் சொன்ன பதில், துத்இமுத்தாம், பசித்தவர்களுக்கு உணவளிப்பது. இது ஒரு அற்புதமான பழக்கம். நினைத்தால் ஏதோ தேவை உள்ளவங்களுக்கு நம்மளால் காசை கொடுத்துடலாம். ஆனால் உணவை தயார் செய்து மெனக்கெட்டு அதை கொண்டு போய் உரியவர்கள்ட்ட அவரே கொண்டு போய் சேர்ப்பது என்பது இறைவனுக்கு ரப்புக்கு பிடித்தமான ஒரு செயல். தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.